6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளையை, பெண்ணை அழைத்து கொண்டு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையிலே இதயத்திலே கோளாறு தன்னுடைய ஒரே மகளுக்கு என்று அழைத்து கொண்டு செல்லுகின்றார். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, வேண்டாமா, இந்த குழந்தை 3 மாதம் தான் உயிரோடு இருக்கும், ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் எல்லாம் அடைபட்டு போச்சு, நீங்கள் அழைச்சிட்டு போங்கிறார். அந்த தாய் அந்த மருத்துவரினுடைய கையை பிடித்து கொண்டு கதறுகின்றாள். கணவர் கூட இருக்கார். ஏன் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க? டாக்டர் சொல்கிறார், 30% தான் அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு, 70% குழந்தை இறப்பதற்குத்தான் வாய்ப்பு, ஆப்ரேஷன் பண்ணால் இறந்துருமா, வேண்டாங்கிற. 10% இருந்தால் கூட என் குழந்தை பிழைச்சிக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க. அப்போது அந்த ஏழை தாய் அந்த குழந்தையிடம் பேசுவதை நின்று நிதானித்து கேட்கின்றார். தினம் தினம் மாலையிலே, நம்ம வணங்குற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கு, நீ கண்டிப்பாக பிழைச்சிக்குவ, ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போவோம், நீ கவலையப்படாத, 10% இருந்தால் கூட நீ பிழைச்சிக்குவ, உனக்கு 30% இருக்குது. இப்படியே அந்த தாய் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே போகின்றார். ஆப்ரேஷன் டேபிளுக்கு குழந்தை வந்துருச்சு, முகத்துலலாம் கட்டிட்டு மேலே க்ரீன் கோட்லாம் போட்டுட்டு ஆப்ரேஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த குழந்தை சொல்லுதுங்க, இதய அறுவை சிகிச்சைன்னா நெஞ்ச பொழந்து இதயத்தை நீங்கள் அறுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. ஆமாம்மா அறுப்பேங்க. அந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய தாய் என்னுடைய இதயத்திலே நான் வணங்குகின்ற கடவுள் இருப்பதாக சொன்னார், நான் கடவுளை நேராக பார்த்ததில்லை, நிச்சயமாக பிழைத்து கொள்வேன், பிழைத்து கொண்ட பிறகு கடவுள் எப்படி இருந்தார் என்று கேட்பேன், நீங்கள் சொல்ல வேண்டும். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் மருத்துவர் நினைத்ததை போல டோட்டலாக இதய துடிப்பு நின்று விடுகிறது. ஆனால் இந்த குழந்தை இப்படி நம்புனுச்சே, கடவுள் எப்படி இருப்பாருன்னு கேட்பேன்னு சொன்னிச்சா, அதுக்காகவாவது அந்த குழந்தை பிழைச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்கிறார் போகிறதுக்கு. பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் கையில் ஒரு தட்டு தட்டி, டாக்டர், பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் அகைன் அப்படின்னு ஒன்று அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. குழந்தை பிழைச்சிக்குது. 7 நாள் கழிச்சு சுவிட்சஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அந்த டாக்டர் போகணும். உள்ளே நுழைஞ்சோடனே குழந்தை ஒடியாந்த ஒரு காலை கட்டிக்கிட்டு, டாக்டர், நான் சொன்ன மாதிரியே பிழைச்சிக்கிட்டேன் பார்த்தீங்களா, உள்ளே நடந்தது அதுக்கு தெரியாது இல்லையா, கடவுளை பார்த்தீங்களா? அவர் சொல்கிறார், கடவுளை நான் பார்த்தேன்கிறார். கடவுள் எப்படி இருந்தாருன்னு, கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று அந்த டாக்டர் கையை பின்னால் காண்பித்து கொண்டு நகர்ந்து கொண்டார். அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தார். அந்த குழந்தை ஓடி போய் தாயோட காலை கட்டிட்டு, நீ தான் கடவுளாமா, இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையேங்க. இதுதான் தாய்.